வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். திருவண்ணாமலையில் நடந்த திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வெள்ளி சிம்மாசனம் பரிசு வழங்கப்பட்டது. அன்புடன் அணுகினால் அரவணைப்போம், ஆணவத்துடன் வந்தால் அடிபணிய மாட்டோம், நாட்டின் பன்முகத்தன்மையை பாதுகாக்கும் பொறுப்பு நமக்கே என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பீகாரை வென்றோம், அடுத்த இலக்கு தமிழ்நாடு என அமித்ஷா கூறுவது கனவு மட்டுமே. சங்கிப்படையுடன் வந்தாலும் தமிழகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். அரசியலில் கடுமையாக உழைத்தால்தான் மட்டுமே இடம் கிடைக்கும், சொகுசை எதிர்பார்க்க கூடாது என்று இளைஞர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் எடுத்துரைத்துள்ளார். கடந்த தேர்தலில் திமுகவுக்கு எதிராக இருந்தவர்கள் கூட வரும் தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவளிக்கும் நிலையை உருவாக்க வேண்டும், அதுவே இளைஞர்களின் முக்கிய அரசியல் பணி என குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு திமுக இளைஞரும் குறைந்தது 10 இளைஞர்களை கட்சியுடன் இணைக்க வேண்டும். அவர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு, கொள்கைகள், திராவிட மாடல் சாதனைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றார். கடந்த அதிமுக ஆட்சியில் நடந்த தவறுகள், ஊழல்கள், துரோகங்களை மக்களுக்கு தொடர்ந்து நினைவுபடுத்த வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலையில் நடந்த திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வெள்ளி சிம்மாசனம் பரிசு வழங்கப்பட்டது. அன்புடன் அணுகினால் அரவணைப்போம், ஆணவத்துடன் வந்தால் அடிபணிய மாட்டோம், நாட்டின் பன்முகத்தன்மையை பாதுகாக்கும் பொறுப்பு நமக்கே என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பீகாரை வென்றோம், அடுத்த இலக்கு தமிழ்நாடு என அமித்ஷா கூறுவது கனவு மட்டுமே. சங்கிப்படையுடன் வந்தாலும் தமிழகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். அரசியலில் கடுமையாக உழைத்தால்தான் மட்டுமே இடம் கிடைக்கும், சொகுசை எதிர்பார்க்க கூடாது என்று இளைஞர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் எடுத்துரைத்துள்ளார். கடந்த தேர்தலில் திமுகவுக்கு எதிராக இருந்தவர்கள் கூட வரும் தேர்தலில் திமுகவுக்கு ஆதரிக்கும் நிலையை உருவாக்க வேண்டும், அதுவே இளைஞரின் முக்கிய அரசியல் பணி என குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு திமுக இளைஞரும் குறைந்தது 10 இளைஞர்களை கட்சியுடன் இணைக்க வேண்டும். அவர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு, கொள்கைகள், திராவிட மாடல் சாதனைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றார். கடந்த திமுக ஆட்சியில் நடந்த தவறுகள், ஊழல்கள், துரோகங்களை மக்களுக்கு தொடர்ந்து நினைவுபடுத்த வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.